ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, தாவேக்கா வந்து கடந்த 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் ஆட்சியில் சிஎம் ஆயிருக்கா போல. 6 நாளாக ஆட்சி அமைக்க முடியாமல் 4 தடவை ஆளுநரை வந்து அப்ரோச் பண்ணி கூட பிஜேபி ஆளுநர் கவர்மெண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பர்டிகுலராக திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தமிழ்நாடு நலன் காக்கிறதுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களையும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ஒரு சில தற்குறிகள், ஏன் தற்குறின்னு சொல்லணும்னா இதுதான், ஒரு சில தற்குறிகள் IUML இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் வந்து இந்த விஜயோட சிஎம் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவித்தாலும் நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு பேசினதை உங்களை மாதிரி டெரரிஸ்டோட சப்போர்ட் எங்களுக்கு எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அதே மாதிரி ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகுன்றதுக்காக விசிகாவோட தலைவர் வந்து முன் வந்து அவரோட சீட்டையும் ஆதரவாக கொடுக்கும் பொழுது ஜாதிய வன்மத்தோடு அவங்கள வந்து வசைப்பாடுறீங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு பேசுகிறீங்கல்ல, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இவங்களோட ஒத்துழைப்பு இவங்களோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் எலெக்ஷன் வச்சு மறுபடியும் ஜெயிச்சுட்டு வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. உங்கள் தலைவருக்கு தான் வந்து ஆளுநரையும் பிஜேபியை பற்றியும் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக ஆக்கின கூட்டணி கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து ஆதரவு தெரிவிச்சவங்களை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்களே, நீங்கள் எப்போ தான் வந்து அரசியல் படுவீங்க, இல்லை அரசியல் படுத்தப்படுவீங்க? உங்களுக்கு அசிங்கம் அல்ல? அண்ணாந்து பார்த்து உங்கள் மூஞ்சிலே காரி துப்பிக்கல நீங்கள்? வெட்கக்கேடான விஷயம் இது, வெட்கக்கேடான விஷயம். முஸ்லிம் மக்கள் வந்து இந்த இந்தியாவிற்காக எவ்வளோ போராட்டங்களும் சுதந்திரத்துக்காக எவ்வளோ கடின உழைப்பையும் அவங்களோட சொத்துக்களையும் உடைமைகளை இழந்திருக்காங்கன்றத தற்குறி மக்களே தயவு செய்து வரலாறுகளை படிங்க, படித்து புரிஞ்சுக்கிட்டு வாங்க.